வெல்கம் டு ஸ்ரீ லலிதா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் பர்கர் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். 3/4 கிலோ சிக்கனில் எலும்பெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பிரெட் க்ரம்ஸ் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப சேர்த்திக்கோங்க, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சம், எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இது எல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் பிசைஞ்சு வச்சிட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த சிக்கனை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவி அதில் கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். ஒரு பவுலில் மைதா மாவை தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சிக்கன் பேட்டியை அதில் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். நனைச்சி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டிக்கலாம். நல்லா மேலே கீழே எல்லாம் நல்லா பரட்டிக்குவோம். நல்லா பரட்டியாச்சு. இதையும் அடுப்பில் பேனில் எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டின சிக்கன் பீஸை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முட்டைக்கோஸை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் கழுவி அதில் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்குவோம். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, லைட்டாக வணக்கினா போதும். ஒரு தோசை பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்தி வெண்ணெய் உருகணுன்னா ரவுண்டு பண்ணை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பர்கர் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். ஒரு தட்டில் டோஸ்ட் பண்ண பண்ணை வச்சுக்கலாம். அது மேலே சிக்கன் பேட்டியை வச்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம முட்டைக்கோஸை வறுத்து வச்சுருக்கலாம், அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம், தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே நான் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சீஸ் வச்சு நம்ம மேலே இருக்கிற பன்னை வச்சு மூடி வச்சிடுவோம். வெள்ளை எள்ளு கொஞ்சம் பன்னு மேலே தூவி விட்டுடலாம். பர்கர் ஸ்டஃபிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதையும் நம்ம தோசை பேனில் வைக்க சூடான தோசை பேனில் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற பர்கரை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். இது சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக நம்ம சூடு பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். சுவையான சிக்கன் பர்கர் தயாராகிடுச்சு. இது நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ லலிதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம். என் பொண்ணுங்கள்கிட்ட கேட்கலாம் பர்கர் எப்படி இருக்குன்னு. இந்த தம் நல்லா 2 கையில் பிடிச்சிக்க. சூப்பராக இருக்கா? சூப்பரா? எங்கே இன்னொருக்க சொல்லுங்கள். சூப்பர். சாப்பிடுமா?